ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் ஓமன் வளைகுடா மற்றும் ஹோர்முஸ் நீரிணையில் பதற்றம் குறைந்த பாடில்லை. இப்படியான சூழலில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி உயர்மட்ட குழுவோடு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் சென்றிருக்கிறார். இவர் பாகிஸ்தானை தொடர்ந்து ஓமன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ள உள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் மருமகன் ஜாரட் குஸ்னர் மற்றும் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் ஆகியோர் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் வர உள்ளனர். கடந்த முறை பேச்சுவார்த்தை அவ்வளவு எளிதாக முடியவில்லை. இப்படி இருக்கையில் இந்த முறை இருதரப்பும் நிதானமாக பேச்சுவார்த்தையை தொடங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதற்காக பாகிஸ்தான் தான் இறங்கி வேலை செய்து வருகிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் ஈரான் போர் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. போர் காரணமாக அந்த நாடு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் சிக்கியிருக்கிறது. போர் நிறுத்தத்திற்கு உதவுவதன் மூலம் இந்த நெருக்கடியை சமாளிக்க முடியும். அதே போல இந்தியாவுக்கு நிகராக சர்வதேச அளவிலும் நல்ல பெயர் வாங்க முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த சமாதான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து வருகிறது பாகிஸ்தான். ஈரான் விதித்துள்ள கடல்வழி முற்றுகை காரணமாக கடந்த சில நாட்களாக பேச்சுவார்த்தைகள் முடங்கி இருந்தன. இந்த தடையை நீக்குவது மற்றும் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்துவது குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.